அகாடமிக்ஸு ஸ்போர்ட்ஸு எல்லா ஸ்கூல்லையும் இருக்கு. இது போக பிள்ளைகளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரணும், மற்ற கேரக்டர் பில்டிங்கு, நம் பாரம்பரியம்னு ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆண்டர்பிரினர்ஷிப் தன்னாலே அவங்களே வந்து கேன்டீனை ரன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் உள்ள கார்டனே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. யாரை சந்திக்க போகிறோன்னா நம்ம கீழக்கரை ஹமீதியா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் சாஜித் மாமா அவர்களை ஸ்கூலை பற்றி டீட்டெயில்டாக கேட்போம். வாங்க. ஆமாம், அலைக்கும் அஸ்ஸலாம். ஹமீதியா ஸ்கூல் அந்த காலத்தில் இருந்தே அகாடமிக்ஸில் நம்பர் 1ன்னு தெரியும். அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இந்த பேரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக என்ன வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? நிறைய கேள்விப்பட்டேன், கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போது அகாடமிக்ஸு ஸ்போர்ட்ஸு எல்லா ஸ்கூல்லையும் இருக்கு. இது போக பிள்ளைகளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரணும், மற்ற கேரக்டர் பில்டிங்கு, அது இல்லாமல் நம்ம ட்ரெடிஷ்னலை பற்றி உள்ள நாலேஜு, அப்புறம் வந்து குளோபல் அவேர்னஸ், அப்புறம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆண்டர்பிரினர்ஷிப், இதெல்லாம் தான் முக்கியம் அவளுக்கு லைஃப்க்கு. என்ன படிப்போ இதாக இருந்தால் தான் அவங்க லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அப்போ இது சம்மந்தமான உள்ள ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொண்டு வரோம். இந்த பேரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் அது கொண்டு வரோம். இப்போ வந்து நம் பாரம்பரியம்னு ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அது என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம கீழக்கரையில் உள்ள நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, இங்கே வாழ்ந்த பெரியவங்க, அவங்கள பற்றி உள்ள நாலேஜ், நம்ம ஊரில் உள்ள மானுமெண்ட்ஸ், எத்தனையோ மானுமெண்ட்ஸுக்கு வந்து உள்ள ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதை பற்றி பிள்ளைகளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து டெக்ஸ்ட் புக்கில் வராது. அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை போய் அவங்கள கூட்டிகிட்டு போய் காமிச்சு அதை பற்றி சொல்லி காட்டினா தான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த நாலேஜ் வரும். அதே மாதிரி வேர்ல்டு நாலேஜ் அதுவுமே வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க வேண்டியிருக்குது. என்ன ஸோ ப்ளஸ் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போது இது பண்ணுறோம், UNSDG கோல்ஸ் இருக்குதுல்ல, அதை பேஸ் பண்ண நாலேஜ் கொடுத்து அவங்கள ப்ராக்டிக்கலாக அதில் ஒர்க் பண்ண வைக்கிறோம். அது ஒன்று. அது போக வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் அதையும் கொண்டு வந்திருக்கிறோம். தன்னாலே அவங்களே வந்து கேன்டீனை ரன் பண்ணது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து அக்கௌண்ட்ஸு எல்லாமே மெயின்டைன் பண்ணி ஒரு மாதமும் அந்த புக்ஸை க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டு எல்லாம் எடுத்து பேலன்ஸ் ஷீட் எடுத்து இவ்வளோ ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லி, அப்போ கிளாஸில் படிக்கிற அந்த அக்கௌண்டன்சி படிக்கிறாங்கல்ல, அது வந்து தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் இது ஆக்சுவலாக பார்க்குறாங்க. இது வந்து இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், இவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோம், அதுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஃபிட்டை என்ன செய்யறது அப்படிங்கிறது அந்த இதுலேயே வந்துடும். அது மாதிரி அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து இப்போ அக்கௌண்ட்ஸ் மிஸ்ஸு, காமர்ஸ் மிஸ்ஸு, அதுக்கு வந்து மென்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு இதுக்கு. அதே மாதிரி இப்போது இது கார்டன் ஆஃப் ஈடன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம ஸ்கூலில் உள்ள கார்டனே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் போக மற்றபடி வெஜிடபிள்ஸு அதெல்லாம் வந்து க்ரோ பண்ணுறாங்க. க்ரோ பண்ணும்போது சீட்லேருந்து எப்படி வளருது, அது எப்படிங்க, அது வந்து சயின்ஸ் மிஸ்ஸாவோ அந்த இதை வந்து மென்டர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி